பிகேஆர் கட்சியைச் சேர்ந்த 10 நாடாளுமன்ற உறுப்பினர்கள் சட்டத்துறை தலைவர் மற்றும் பொது வழக்கறிஞர்களுக்கான பதவிகளை பிரிக்கும் அரசியலமைப்பு திருத்த மசோதாவை விரிவான ஆய்வுக்காக நாடாளுமன்ற சிறப்பு தெரிவுக்குழுவுக்கு அனுப்ப வேண்டும் என்று வலியுறுத்தியுள்ளனர். பண்டான் நாடாளுமன்ற தொகுதி உறுப்பினர் ரவிஜி ரம்லி இந்த அரசியலமைப்பு திருத்த மசோதா எண் 2 2026 அவசரமாக நிறைவேற்றப்படக்கூடாது என்று நாடாளுமன்றத்தில் நேற்று நடைபெற்ற கூட்டு செய்தியாளர் சந்திப்பில் அவர் தெரிவித்தார். இந்த மசோதா பரந்த விளைவுகளை ஏற்படுத்தக்கூடியது. அனைத்து கட்சிகளின் கருத்துகளும் பெறப்பட்டு விரிவாக ஆய்வு செய்யப்பட வேண்டும் என்று அவர் கூறினார். தற்போதைய வரைவு சில முக்கிய அதிகாரங்களை மிக குறைந்த கைகளில் குவிக்கும் அபாயம் உள்ளதாகவும், குறிப்பாக பிரதமரின் செல்வாக்கு நீதித்துறை மற்றும் சட்ட சேவை ஆணைய நியமனங்களில் அதிகமாக இருக்கலாம் என்றும் அவர் சுட்டிக்காட்டினார். மேலும் பப்ளிக் பிராசிக்யூட்டரான பொது தரப்பு வழக்கறிஞரை நியமிக்கும் மற்றும் நீக்கும் செயல்முறையில் நாடாளுமன்றத்திற்கு தெளிவான பங்கு வழங்கப்படவில்லை என்பது மற்றொரு கவலையாக முன்வைக்கப்பட்டுள்ளது. வேட்பாளர் முதலில் நாடாளுமன்ற தெரிவுக்குழுவின் பொது கேள்வி பதில் விசாரணையை எதிர்கொள்ள வேண்டும் என்றும், பின்னர் தேவான் ரக்யாட்டில் பெரும்பான்மை வாக்குகளால் உறுதிப்படுத்தப்பட வேண்டும் என்றும் அவர் பரிந்துரைத்தார். அதன்பின் உறுதிப்படுத்தப்பட்ட நபர் மாட்சிமை தங்கிய மாமன்னரிடம் அதிகாரப்பூர்வ நியமனத்திற்காக சமர்ப்பிக்கப்பட வேண்டும் என்று தெரிவித்தார். பப்ளிக் பிராசிக்யூட்டரின் பதவி காலத்தை 7 ஆண்டுகளில் இருந்து 4 ஆண்டுகளாக குறைக்கவும் அவர்கள் பரிந்துரைத்துள்ளனர். அரசு தங்களின் பரிந்துரைகளை கவனத்தில் எடுத்தால் மட்டுமே ஆதரவு வழங்கப்படும் என்றும் ரவிஜி தெரிவித்தார். பெர்சாத்து தகவல் பிரிவு தலைவர் துன் ஃபைசால் இஸ்மாயில் அசீஸ் பாஸ் கட்சியின் இளைஞர் பிரிவு முன்வைத்த பிரதமர் வேட்பாளர் பரிந்துரையை நிராகரித்துள்ளார். பாஸ் கட்சி முதலில் தங்களது கட்சிக்குள் உள் விவகாரத்தை முடிவுக்கு கொண்டு வர வேண்டும் என்றும், பின்னர் கூட்டணி மட்டத்தில் விவாதிக்கலாம் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். பாஸ் கட்சியின் இளைஞர் பிரிவு பரிகாத்தா நேஷனல் சார்பில் பிரதமர் வேட்பாளரை முன்மொழிவதற்கு முன் கட்சியின் முக்தாமார் கூட்டத்தில் அதை தீர்மானிக்க வேண்டும் என்று அவர் கூறினார். அதன் பின்னர் கூட்டணியின் உச்சமன்றம் விவாதிக்கப்பட வேண்டும். இது கூட்டணி கட்சிகளான பெர்சாத்து, கெராக்கான் மற்றும் எம்ஐபிபி ஆகியவற்றுக்கு மரியாதை காட்டுவதாக இருக்கும் என்று அவர் கூறினார். இந்நிலையில் பாஸ் இளைஞர் பிரிவு திரங்கானு மந்திரி பெசார் அமர் சம்சூரி மொக்தார் கட்சியின் பிரதமர் வேட்பாளராக பரிசீலிக்கலாம் என முகநூல் பதிவில் முன்வைத்தது. இது சம்சூரி அண்மையில் பரிகாத்தா நேஷனல் தலைவராக நியமிக்கப்பட்டதை அடுத்து வெளியாகியுள்ளது. மக்களவைக்கு மாற்றம் குறித்த எந்த அதிகாரப்பூர்வ அறிவிப்பும் இன்னும் கிடைக்காததால் ஹம்சா ஜைனுடீன் எதிர்க்கட்சி தலைவராக தொடர்வார் என்று சபாநாயகர் ஜொஹாரி அப்துல் தெரிவித்துள்ளார். இதுவரை எந்த தகவலும் தங்களுக்கு கிடைக்கவில்லை என்றும், எனவே தற்போதைய நிலை அப்படியே உள்ளதாகவும், அது எதுவாக இருந்தாலும் காத்திருப்பதாகவும் ஹம்சாவின் எதிர்க்கட்சி தலைவர் நிலை குறித்து கேட்டபோது அவர் செய்தியாளர்கள் மத்தியில் இதனை தெரிவித்தார். பரிகாத்தா நேஷனல் உறுப்பு கட்சிகள் பாஸ் கட்சி எதிர்க்கட்சி தலைவர் பதவியை ஏற்க ஒப்புக்கொண்டதாக வெளியான செய்திகளை தொடர்ந்து ஹம்சாவின் நிலைப்பாடு குறித்த நிச்சயமற்ற தன்மைக்கு மத்தியில் சபாநாயகர் இவ்வாறு கருத்து தெரிவித்தார். இருப்பினும் பாஸ் கட்சியின் பொதுச் செயலாளர் தக்கியுddin ஹசான் பின்னர் எந்த இறுதி முடிவும் எடுக்கப்படவில்லை என்றும், இந்த விஷயத்தில் ஆலோசிப்பதற்கு கட்சிக்கு நேரம் தேவை என்றும் கூறினார். கட்சித் தலைவர் முகைதீன் யாசின் உடனான தலைமை மோதலின் போது கடந்த பிப்ரவரி 13ஆம் தேதி பெர்சாத்துவிலிருந்து ஹம்சா வெளியேற்றப்பட்டதில் இருந்து அவரது நிலைப்பாடு இழுபறியில் உள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது. தாப்பா வடக்கு தெற்கு விரைவு சாலையின் வடக்கு நோக்கி செல்லும் கிலோமீட்டர் 314 3 வாகனங்கள் சம்பந்தப்பட்ட விபத்தில் 15 மீட்டர் ஆழமான பள்ளத்தில் வாகனங்கள் சறுக்கி விழுந்ததில் வயதான பெண் ஒருவர் பலியானார். 2 ஆண்கள் காயமடைந்தனர். விபத்து குறித்து தமது துறைக்கு பிற்பகல் 2:06 மணிக்கு அழைப்பு வந்ததாக பேரா தீயணைப்பு மற்றும் மீட்புத்துறை உதவி இயக்குநர் சபார் உட்ஜி நோர் அமாட் தெரிவித்தார். கற்களை ஏற்றிச் சென்ற லாரி, லெக்சஸ் மற்றும் ஒரு BMW வாகனம் விபத்தில் சிக்கியதாக அவர் கூறினார். இந்த விபத்தில் ட்ரெய்லர் லாரி மற்றும் லெக்சஸ் சாலையில் இருந்து விலகி பள்ளத்தாக்கில் கவிழ்ந்தன. தீயணைப்பு வீரர்கள் லெக்சஸில் சிக்கி காயமடைந்த 3 பேரை கண்டுபிடித்தனர். அதே நேரத்தில் BMW மற்றும் ட்ரெய்லர் லாரியின் ஓட்டுநர்கள் காயம் இன்றி இருந்தனர். லெக்சஸில் 3 பேர் இருந்தனர். 43 வயது ஆண் ஓட்டுநர், முன்னிருக்கையில் அமர்ந்திருந்த 77 வயது ஆண் மற்றும் பின்னிருக்கையில் 71 வயது பெண் ஆகியோர் இருந்தனர். இந்நிலையில் மருத்துவ குழுவால் சம்பந்தப்பட்ட பெண் இறந்து விட்டதாக அறிவிக்கப்பட்டது. தீபகற்ப மலேசியாவின் வடக்கு பகுதியில் உள்ள 7 பகுதிகளுக்கு வெப்ப வானிலை எச்சரிக்கையை மலேசிய வானிலை ஆய்வு மையமான மெட் மலேசியா விடுத்துள்ளது. பெர்லிஸ் மற்றும் கெடாவின் மாவட்டங்களுக்கு வெப்ப வானிலை எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. மலேசிய வானிலை ஆய்வு மையம் பெர்லிஸ் மாநிலம் முழுவதும் வெப்பத்தின் தாக்கம் இருக்கும் என்று தெரிவித்துள்ளது. கெடாவில் குபாங் பாசு, பாடாங் தெராப், பொக்குக் சேனா, சிக்,
பாலிங் மற்றும் பண்டார்பாரு ஆகிய 6 மாவட்டங்களுக்கும் வெப்ப வானிலை எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. இந்த பகுதிகளில் குறைந்தபட்சம் 3 நாட்களுக்கு தொடர்ந்து அதிகபட்ச தினசரி வெப்பநிலை 35 டிகிரி செல்சியஸ் முதல் 37 டிகிரி செல்சியஸ் வரை பதிவாகும் என்று எதிர்பார்க்கப்படுவதாக அந்த துறை தெரிவித்துள்ளது. கட்சியின் உயர்மட்ட தலைமையின் மீதான நம்பிக்கையை உறுப்பினர்கள் இழந்ததை அடுத்து மலாக்காவில் உள்ள 5 பெசாத்து பிரிவுகள் உடனடியாக கலைக்கப்பட்டுள்ளன. மஸ்ஜித் தானா, ஹங்துவா ஜியா, தங்கா பத்து, அலோர்காஜா மற்றும் ஜாசின் கிளைகள் கலைக்கப்பட்டதில் அடங்கும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. மலாக்கா பெசாத்து தலைவர் தான்ஸ்ரீ அப்துல் ரஹீம் தம்பிச்சேக், மாநில தலைவர், அலோர்காஜா பிரிவு தலைவர் மற்றும் கட்சியின் பிற அனைத்து பதவிகளில் இருந்தும் தனது ராஜினாமாவை அறிவித்துள்ளார். கட்சியின் மத்திய தலைமையின் மீதான ஈடு செய்ய முடியாத நம்பிக்கை இழப்பை காரணம் காட்டி இம்முடிவு எடுக்கப்பட்டதாக அவர் கூறினார். உள் நெருக்கடிகளை விவேகத்துடன் நிவர்த்தி செய்வதிலும், நிறுவன நம்பகத்தன்மையை மீட்டெடுப்பதிலும், தெளிவான அரசியல் யுத்தியை உருவாக்குவதிலும் பெசாத்து தலைவர் தான்ஸ்ரீ முஹிதீன் யாசின் மற்றும் மத்திய தலைமையின் தோல்வியே இந்த நம்பிக்கை இழப்புக்கு காரணம் என்று தாங்கள் உறுதியாக கூறுகிறோம் என்று ஒரு செய்தியாளர் கூட்டத்தில் அவர் தெரிவித்தார். மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள தமிழ் மலர் இணையதளம், தமிழ் மலர் செயலி மற்றும் மலர் டிவி யூடியூப் சேனலை வலம் வாருங்கள். எங்களோடு இணைந்திருக்க மலர் டிவியை பதிவு செய்து கொள்ளுங்கள். உறவுகள் மகிழ்ந்திட விருப்பம் மற்றும் பகிர்வு சேவையை சொடுக்கிடுங்கள்.